எஸ் மக்களே 2 ப்ரோமோ வந்திருக்கு. அப்படியே லைவ் அப்டேட் பார்த்துடலாம். செகண்ட் ப்ரோமோவில் வந்து வியானா காலையில் ஒரு அனாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வியானாவுக்கு வந்து என்னென்னா, வியானா அனாலிசிஸ்லாம் மற்றவங்கள பற்றி கரெக்டாக தான் பண்ணுறாங்க. ஏன் பார்வதி திவாகர் மட்டும் அனலைஸே பண்ண மாட்டேங்கிறாங்க? பார்வதி திவாகர் மேலே இருக்கிற தப்பு மட்டும் வியானா கண்ணுக்கு தெரியல, மற்றவங்க மேலே இருக்கிற எல்லா தப்பும் தெரியுது. உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வியானா வந்து அஃபிஷியலி டாக்ஸிக் கேங்கில் சேர்ந்துட்டாங்க, அதுதான் உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் திவாகர், பார்வதி, கமருதீன் இவங்கெல்லாம் டாக்ஸிக் கேங் தான். அதுக்கப்புறமா ஏதோ அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் பாருங்கள், வீக்கெண்டில் விஜய் சார் திவாகரையும் பார்வதியையும் போட்டு அடித்தா வியானா அந்த பில்ட்டி அடிப்பாங்க. அடுத்த வாரம் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த ப்ரோமோ வந்து இவர் பிக் பாஸ் என்ன சொல்கிறாரு, இன்னும் யார் யார் பொட்டன்ஷியல் காமிக்கல அவங்களாம் லெஃப்ட்டில் உட்காருங்க, காமிச்சவங்களாம் ரைட்டில் உட்காருங்கன்றாரு. பார்வதி போய் லெஃப்ட்டில் உட்காந்துருக்குது. எனக்கு புரியல, இன்னுமா நீ காமிக்க போகிற, உனக்கு ஒரு பொட்டன்ஷியலும் கிடையாது, போமா வாயை தவிர அப்படின்ட்டுருச்சு. நீங்களாம் இனிமேல் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மொக்க ப்ரோமோ. ரைட், இப்போ லைவ் அப்டேட்டுக்கு வருவோமா? எஃப்ஜே கதை சொன்னாருங்க, 1.5 மணி நேரம் சொன்னாருங்க. இருக்கட்டுமே, அது அவருக்கான ஸ்பேஸ் தானே. எனக்கு புரியல, வெளியில் நிறைய மீடியாவுமே அவர் சொன்னது போர் அடிச்சது. ஓகேங்க, போர் அடிச்சிருந்துருக்கட்டும், அது அவரோட இடம், அது அவருக்கு கொடுக்கப்பட்ட இடம். அவர் பேசுகிறதுல என்ன தப்பு இருக்குதுன்னு நான் கேட்குறேன். நீங்கள் நடுவில் எழுதி எல்லோரும் பாத்ரூம் போயிட்டு வந்தாங்க, அவர் ஒன்றுமே சொல்லலை, யாரும் போகக்கூடாது உட்காந்து கேட்டு தான் ஆகணும்னா எதுவும் சொல்லலை. அவர் பாட்டுக்கு அவரோட லைஃப் சொல்லிட்டு இருந்தார். நீங்கள் கேட்டால் கேளுங்க, கேட்கலாம் கம்மடு கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கோங்க, ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்க. அவர் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா வெளியில் போய் இந்த பார்வதி என்ன பிஹேவியர் பண்ணுறாங்க பாருங்கள். எப்போ கதை சொல்லலாம், கதையாக சொல்கிறான். நாங்களாம் சொல்ல மாட்டோமா, எங்களுக்குலாம் சொல்ல தெரியாதா, சொல்ல வேண்டியதான், ஒன்று யாராவது வேண்டான்னு சொன்னாங்களா? அது அவரோட இஷ்டம். ஒருத்தர் பண்ணுற ஆக்டிவிட்டியை எதுக்கு மார்க் பண்ணுறீங்க? இப்போ திவாகருக்கு பின்னாடி மார்க் பண்ணுறாங்க நம்ம குறை சொல்கிறோம்ல, வினோத்தையும் கமருதினையும். இப்போ இவங்க 2 பேரும் எழுந்து வந்து எஃப்ஜேக்கு முதுகு பின்னாடி பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன? மார்க்கிங் தானே அது. இவ்வளோ நேரம் சொல்கிறான் அவன் என்னத்தை எல்லாத்தையும் சொல்கிறான். ஆதி அண்ணன் சட்டை கொடுத்தாரு, மடித்து வச்சாருலாம் சொல்லிட்டு இருக்கான். ஏங்க, நான் பாதி கதை கேட்டேங்க. அவரோட லைஃப்பில் இந்த வயசுக்குள்ளே எவ்வளோ சாதிச்சிருக்காரு, எவ்வளோ விஷயங்கள் சாதிச்சிருக்காரு அவரோட ஃபீல்டில். அதெல்லாம் எனக்கு என்ன தெரியுங்களா, பொறாமை. அந்த ஏஜில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே, இவன் இவ்வளோ சாதிச்சிருக்கானே அப்படின்னு லிட்ரலி பார்வதிக்கும் திவாகருக்கும் பொறாமை. பார்வதியை கூட விட்டுருங்க, அதோட கேரக்டரே அப்படி தான். திவாகர் வந்து நல்லாவே இல்லை அப்படிங்கிறாரு. ஏன்னா அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அவரால் அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி தையத்தக்கான் கையையும் கலையை ஆட்டி ஒரு நல்ல கலையை கொலை பண்ண முடியும். அதை தவிர திவாகரால் வேறு எதுவும் பண்ண முடியாது. எப்போ வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸு போறீங்களே ஒரு 4 பேர், அந்தாலும் துவச்சி காய போடுங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும். எரிச்சலாக இருக்குது அந்தால பார்த்தாலே எனக்கு. அவனே உட்காந்து தூங்குறான் எல்லோரும் கதை சொல்லும் போது. அப்புறம் என்ன நல்லா இல்லைன்னு கமெண்ட் பாசிங் வேண்டி கிடக்குன்னு நான் கேட்குறேன். எச்ச பிஹேவியர். அப்படி தான் நம்ம விஜய் சேதுபதி சார் மாதிரி தான் சொல்லணும். இதுக்கெல்லாம் பேர் எடுத்து தெரியுமா? அப்படி தான் சொல்ல தோணுது. அவருக்கு கொடுத்த இடத்துல, அவருக்கு கொடுத்த ஸ்பேஸில் அவர் பேசுகிறாரு. எங்கே இடம் நாங்கள் பேசுவோம் ஒரு டாஸ்க்கு இவங்க கத்தி அசிங்கப்படுத்துறதை விட இது ஒன்றும் தப்பாக எனக்கு தெரியலைங்க. போர் அடித்தா அடிச்சுட்டு போட்டுன்றேன் நான். அவங்க கதையை சொல்கிறதுக்கு தான் அங்கே வந்திருக்காங்க, அவங்க யாருன்னு காட்டு தான் வந்திருக்காங்க. அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறது தப்பாக எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பை.